அனைவருக்கும் வணக்கம். நான் வேதமாணிக்கம். இது வெப் ட்ரேட் எஜுகேஷன். மார்க்கெட் அடுத்து எதை நோக்கி போக போகுது? இந்த மார்ச் மாதம் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியோடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க போகுது? ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யூஎஸ், ஈரான், இஸ்ரேல், ஸோ இந்த 3 நாடுகளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் பதற்றம். ஸோ இது அடுத்த கட்ட நகர்வா எதை நோக்கி மார்க்கெட்டை எடுத்துட்டு போக போகுது? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகுது ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். கிட்டத்தட்ட சனிக்கிழமை இரவுல இருந்தே ஈரான் மேல அமெரிக்கா அண்ட் இஸ்ரேலிய படைகளுடைய தாக்குதல், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமேனியுடைய இறப்பு, ஸோ இது எல்லாமே இன்னைக்கு திங்கட்கிழமை மார்க்கெட்ல பெரிய ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், கேப் டவுன்ல தான் மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிறத. ஸோ அதுவும் இன்னைக்கு நடந்துருச்சு. கிட்டத்தட்ட 24,600. ஸோ ஃப்ரீ மார்க்கெட்லேயே பார்க்கும்போது 24,300 வரைக்கும் ஃப்ரீ மார்க்கெட் போயிட்டு திரும்ப உங்களுக்கு ஃப்ரீ மார்க்கெட் க்ளோசிங் 24,600 மேல க்ளோசிங் நடந்துச்சு. ஸோ அதுல இருந்து மார்க்கெட் ஓப்பனும் ஆச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை புட்டை ரைட் பண்ணி வச்சிருந்தவங்களுக்கும் சரி, கால் பை பண்ணி வச்சிருந்தவங்களுக்கும் சரி, ஒட்டுமொத்தமா வலிச்சு எடுத்துட்டு விட்டாங்க. ஒரு ரத்த களரி அப்படின்னு தான் சொல்லணும். செக்டார் வைஸ்ல எல்லாமே ரெட்ல தான் இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. எஃப்எம்சிஜி செக்டர்ல ஆரம்பிச்சு எல்லாமே நெகட்டிவ்ல க்ளோசிங் நடந்திருக்கு. க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட 8.5% கிட்ட ஏறி இருக்கு. அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் இதுவும் கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஏற்றம். மெட்டல் லெவல்ல நம்ம எடுக்கும்போது கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், இது எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். இன்னைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங். கிட்டத்தட்ட எம்சிஎக்ஸ்ல கோல்டு மினி இன்னைக்கு 4% மேல இப்போ கரண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சில்வரும் அதே மாதிரி தான் ஒரு பாசிட்டிவ் இருக்கு. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு நேர் எதிரான அசட் மார்க்கெட்டை நம்ம கமாடிட்டியில தான் வைப்போம். ஸோ பட் அது இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ அடுத்த கட்ட நகர்வு நம்ம எங்க இருந்து பார்க்கணும்? இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல இருந்து அடுத்து நம்ம என்ன நகர்வு போறோம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிப்ரவரி மந்த்ல நடந்த ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து, அதாவது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு ஏற்றம் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7%ன்னு சொல்லலாம். ஸோ அந்த 7% ஏறிட்டு அங்கிருந்து திரும்ப கீழே இந்த பிப்ரவரி மந்தோடைய எண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒரு 4.5% கீழே இறக்குனாங்க. அதாவது 26,300 சில்லறை வரைக்கும் போன மார்க்கெட்டை அங்கிருந்து திரும்ப கீழே இறக்குனாங்க. அந்த இறக்கம் கடைசியா வெள்ளிக்கிழமை நடந்த அந்த இறக்கம். ஸோ இன்னும் இங்க இருந்து எவ்வளவு தூரம் கீழே இறங்கணும்? ஸோ இந்த மார்ச் மாதம் இறங்கணும். ரெண்டாவது, இன்ஸ்டிடியூஷனல்ஸோடைய சென்டிமெண்ட் என்ன? இதை நம்ம முதல்ல கத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம உள்ள எப்போ என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கறத நமக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மெயின் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இன்ஸ்டிடியூஷனல்ஸ் பிப்ரவரி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட அன்னைக்கு மார்க்கெட் இறங்குச்சு, திரும்ப ரெக்கவரி ஆச்சு. அதுக்கப்புறமா இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் ஒரு ட்ரம்பினுடைய நியூஸ் வச்சு திரும்ப மார்க்கெட் மேல ஏறிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி மேல கொண்டு போனாங்க. ஸோ அவங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 புள்ளிகளுக்கு மேல கேப்சர் பண்றதுதான் இன்ஸ்டிடியூஷனுடைய மைண்ட் செட்டா இருக்கு. ஸோ கடந்த ஒரு 2-3 மாதமாவே இது நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இந்த மார்ச் மந்த்லயுமே உங்களுக்கு அவங்க அந்த இடத்த கேப்சர் பண்ணணும் அப்படின்னா, இறக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இப்போ இன்னைக்கு மார்ச் முதல் ட்ரேடிங் செஷன் 2ஆம் தேதி இன்னைக்கு ஒரு இறக்கம் கொடுத்துருக்கு. ஸோ இங்க இருந்து அடுத்து
ஒரு ஹையா மேல தூக்கிட்டு போறதுக்கான பாசிட்டிவான நியூஸஸ் வந்து எதுவும் இல்லை. ஸோ இந்த வார் அப்படிங்கிறது இப்போ முடிவுக்கு வருமா அப்படிங்கிறத நம்மளால ஊர்ஜிதப்படுத்த முடியாது. ட்ரம்ப் வந்து நேத்து ஒரு இரவு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. அதாவது ஈரானுடைய புதிய தலைமை எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வாராங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது இன்னைக்கு ஒரு பிளஸ்ஸா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் ஆனால் ஈரானுடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் காலையிலேயே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஜூன் 2025 இஸ்ரேல் அண்ட் ஈரானுடைய அந்த இம்ப்ளிமெண்ட் வந்து நமக்கு வந்து பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் வந்து அந்த ஒரு வார் த்ரெட் போச்சு. பட் அதுக்கப்புறமா அது சீஸ்ஃபயர்ல முடிஞ்சு அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து ஒரு நார்மலைஸுக்கு வந்தது. ஸோ அப்போ இறங்குனது ஒரு 2 நாட்கள் இறக்கம் இறங்கி திரும்ப ரெக்கவர் மோடுக்கு வந்துச்சு. பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்போ இருந்த சுச்சுவேஷனும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா இல்லை. பட் அப்போ வந்து ஹார்முஸ் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணல, இப்போ அது நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு தொடர்ச்சியா அப்போ நடந்த விஷயங்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸஸ் மேல வந்து ஈரான் வந்து ஒரு அட்டாக்கை வந்து பெருசா எடுக்கல. ஆனா பட் இப்போ ஐக்கிய அரபு எமிரேட்ஸஸ் மேல வந்து ஹெவியான அட்டாக் நடக்குது. இஸ்ரேல் மேலேயுமே வந்து ஹெவியான அட்டாக் நடக்குது. ஸோ இதுல இந்தியாவுக்கு ஏகப்பட்ட இழப்புகள் இருக்கு. இஸ்ரேல் மேல அதிகமா இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிற பட்சத்துல ஏற்கனவே நம்ம வந்து 2025 சந்திச்ச இந்திய நிறுவனங்கள் அங்க பிசினஸ் பண்ணக்கூடிய இந்திய நிறுவனங்களுக்கு எவ்வளவு ஒரு இழப்பு வந்திருக்குது அப்படிங்கிறது அதானி போர்ட்ஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆக இருக்கட்டும், டெக் மஹேந்திராவாக இருக்கட்டும். ஸோ டெக்னாலஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸஸும் வந்து ஒரு பெரிய அடிக்கல உள்ளானது. ஸோ இது இஸ்ரேல்ல இன்னும் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணலாம் ஈரானுடைய நடவடிக்கைகளை பொறுத்து. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இது ஒரு இன்னும் ஒரு பெரிய ஒரு ஃபால் நோக்கி தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியான தோற்றம் வருது. ஸோ நாளைக்கு நமக்கு ஹோலிக்கான ஹாலிடே இருக்கிறதுனால நாளைக்கு ட்ரேடிங் செஷன் கிடையாது. பட் காலையிலே நம்ம வந்து டெலிகிராம் சேனல்ல சொல்லியிருந்தோம், எந்த ஒரு ஓவர் நைட் பொசிஷனும் வேணாம். இந்த மார்ச் மந்த்துக்கான ரேஞ்ச் ரிவர்சல் லெவல் வந்து இன்னும் கீழே இருக்கிறதுனால மார்க்கெட் அங்க வந்து ஒரு ரிவர்சல் மோட் ஆனால் மட்டுமே நம்ம வந்து ஒரு பொசிஷனுக்குள்ள போகலாம். இல்லை அப்படின்னா இன்ட்ராடேல வந்து என்ன கிடைக்குதோ அதை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் போடலாம். பட் அது கண்டினியூஸா இன்னும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த கட்ட ட்ரேடிங் செஷன்ஸ்ல. ஸோ இந்த வார் த்ரெட் எப்போ முடியுது, அதாவது இந்த வார் எப்போ வந்து ஒரு சீஸ்ஃபயருக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு ட்ரம்போடைய அனௌன்ஸ்மெண்ட் வருதோ இல்லை ஈரானுடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அதுக்கப்புறமா தான் இது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்குள்ள போகணும். ஸோ நம்ம இப்போதைக்கு டெக்னிக்கலை வச்சு நம்ம பார்க்கும்போது 24,300 அப்படிங்கிறது இந்த மார்ச் மந்த்துக்கான ஒரு மேஜர் சப்போர்ட்டா இருக்கு. ஸோ இந்த 24,300 அப்படிங்கிற அந்த லெவல்ஸ் வரைக்குமே வந்து நம்ம வெயிட் பண்ணி எடுக்கலாம். பட் இங்க இருந்து ஒரு ரிவர்சல் ஆகிற பட்சத்துல அது வந்து ஒரு இப்போ நமக்கு மார்ச் 10-11க்கு மேல அந்த ஒரு ஷூட் அப் நடந்தது அப்படின்னா ஒரு பிக் பாயிண்ட்ஸஸ் வந்து நம்மளால கேப்சர் பண்றதுக்கான வாய்ப்பு வரும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கும்போது வந்து 26,150ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு. ஸோ இங்க இருந்து ஒரு டேக் ஓவர் பண்ணி எடுத்தாங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 1,500 பாயிண்ட்ஸஸ் வரைக்கும் மேல போகும். ஸோ இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து 24,865 க்ளோசிங் நடந்திருக்கு. பட் இங்க இருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸஸ் வந்து இது இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கேப்சர் பண்ணலாம். ஆல்ரெடி அவங்க பொசிஷன் எடுத்து வச்சிருக்கிறத அவங்க க்ளோஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து ஒரு புட்டை கான்செப்ட் பண்ணி நம்ம எடுக்கிறது ஒரு அவாய்ட் பண்றது பெஸ்ட். இன்ட்ராடேல ஒரு வாய்ப்புகள் இருந்தால் நம்ம அதை வந்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் தான் இருக்கு. பட் ஆனா இந்த பிரச்சனையினால பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்குது. பட் ஆனா பிஎஸ்யூ பேங்க்ஸஸ் எல்லாமே வந்து ரிசல்ட்டும் நல்லா கொடுத்துருந்துச்சு. கண்டினியூஸாவே வந்து நிஃப்டி இறங்கும் போதும் கூட பிஎஸ்யூ பேங்க்ஸஸ் நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்துச்சு. பட் பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய லெவல்ல ஒரு இறக்கம் போறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். பட் இருந்தாலும் ஒரு ரிவர்சல் மோட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு பொசிஷனல் கையில எடுக்கிறது
கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நிஃப்டி வந்து அந்த 24,300 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு வரும்போது நம்ம அதில் ஒரு ரிவர்சலை எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்குமே நம்ம ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னா வந்து மார்க்கெட்டை நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.